கபர் வழிபாட்டுக்காரர்கள் இந்த ஜமாத்திற்கு எதிராக வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று, தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் புதிதாக ஒரு கொள்கையை பரப்புகிறார்கள். அல்லாஹுவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவன் உருவமற்ற இறைவனாக இருக்கிறான். உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று நாகூர் ஹனீஃபா பாடியிருக்கிறார். காலம் காலமாக இறைவனுக்கு உருவமே இல்லை என்ற நிலையில் இருக்கிற பொழுது தௌஹீத் ஜமாத் திடீரென்று முளைத்த காளான்களாக இப்பொழுது உருவ வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக பேசுகிறார்கள். இப்படி பேசக்கூடியவர்கள் திருக்குரானை பற்றியும் நபிகளாருடைய பொன்மொழிகளை பற்றியும் அடிப்படை அறிவு இல்லாத அறியாமையின் வெளிப்பாடுகளாக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? நபிகள் பெருமானார் தான் சொன்னார்களா? இவர்களுக்கு அறிவிப்பாளர் யார்? இமாம்களை சொல்வார்கள். புகாரியை பற்றி வரும் சில செய்திகளை வரும். இந்த செய்தியை புகாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் அது ஆதாரப்பூர்வமானது என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல செய்திகளை சொல்வது போல இவர்களுக்கு இதை அறிவித்தவர்கள் யார்? நாகூர் ஹனீஃபா. இந்த காலம் சென்ற நாகூர் ஹனீஃபா அவர்கள் எதை வாய் தவறி பாடினாலும் சரி, வழி தவறி பேசியிருந்தாலும் சரி, அதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடித்தளங்களாகிவிட்டது. அதனால்தான் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற இஸ்லாத்தின் உண்மைகளை எடுத்து சொல்கிற பொழுது அபூர்வமாக தெரிகிறது. என்னடா இது, உருவ வழிபாடை போதிக்கிறார்களா என்று. நாம் மிக தெளிவாக சொல்கின்றோம், இறைவனுக்கு உருவம் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கின்றது, கைகள் இருக்கின்றது, கால்கள் இருக்கின்றது. அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நாம் அதை கற்பனை செய்யக்கூடாது, அதை வடிவமைக்க கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது என்று நாம் சொந்த கருத்தாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியின் அடிப்படையிலே குறிப்பிடுகிறோம். நாம் தூதர் வழியில் தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஏன்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை வசனங்களை அழகான முறையிலே எடுத்துச் சொன்னார்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாலிரா. நாளை யுக முடிவு நாளுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளில் சொர்க்கவாசிகள் அந்த இறைவனை பார்ப்பார்கள். அதை பற்றிய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அந்நாளில் சில முகங்கள் மறுமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும், தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த இறை வசனத்தை ஓதுகிறார்கள். இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்றால் உருவமற்றவனை எப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடாதா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுவை நாளை பார்க்க முடியாதவாறு திரையிடப்பட்டு விடுவார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை, அந்த முகத்தை, அந்த திருமுகத்தை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்க இயலாதவாறு இறைவன் இடையிலே ஒரு சீலை திரைச்சேலையை, ஒரு ஸ்கிரீனை போட்டு விடுகிறான் என்றால், உருவமற்ற ஒரு பொருளுக்கு எதுக்குங்க ஸ்கிரீனு? எதற்கு ஒரு ஹிஜாபு? எதற்கு ஒரு தடுப்பு? எதற்கு ஒரு மறைப்பு? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் பத்ர். ஒரு வட்ட நிலவு, முழு நிலவு, பிறை 13, 14, 15 ஆகிய பிறைகளில் இரவுகளில் ஐயாமுல் பியல் என்று சொல்வார்கள், வெள்ளை நாட்கள். ஏன்? முழு நிலவாக வட்ட நிலவு இருக்கும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மேகம் இல்லாத பொழுது சூரியனை பார்ப்பது எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ, இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ, உங்கள் இறைவனையும் நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னார்களே, உருவமற்றவனை பார்ப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா? யோசியுங்கள். இது தூதருடைய வழிகாட்டுதலால் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் தான் பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். காலத்தில் யகூது யதுல்லாஹி மக்லூலத்துன், யூதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய கைகள் முடக்கப்பட்டவாறு இருக்கிறது. அல்லாஹ் பதில் சொல்கிறான், பல், அப்படி கிடையாது. யதாஹு, அவனுடைய 2 கைகளும் மபுசூத்தத்தானி, விரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உருவமற்றவனுக்கு கைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்வானா?
இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் தனக்கு 2 கை இருப்பதாக சொல்வானா? இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அது விரிக்கப்பட்டது என்ற விளக்கத்தை வர்ணனையை சொல்வானா? யோசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ் யௌமுருக்கும் அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே ஓதி காட்டிவிட்டு அந்த வசனத்துடைய இறுதியிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சமீஅம் பசீரா, செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்கிற வசனத்தை முடிக்கிறார்கள். அதை எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அமானிதங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செவியேற்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலை தன்னுடைய காதுகளுக்கும் தன்னுடைய கண்களுக்கும் சுட்டி காட்டியவாறு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏன் சொல்கிறார்கள்? உருவமற்றவனுக்கு இப்படி வர்ணிப்பார்களா? அல்லாஹ் உங்களை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான், கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட வழியில் தான் நாங்களும் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, வடிவமைக்க முடியாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. உருவம் இருக்கிறது. சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்திலே பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. லா துதுரிக்குல் அபுசாரு வஹுவ யுதுரிக்குல் அபுசார, அந்த இறைவனை எந்த கண்களும் பார்க்காது, அவன்தான் நம் கண்களை பார்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உலகத்தில் யாரும் இறைவனை பார்த்துவிட முடியாது, மறுமையில் பார்ப்பார்கள். அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. எத்தனை ஆதாரங்கள்! ஒரு கட்டத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி இறைவா கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஈமான் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களை தூதராக ஏற்றிருக்கிறோம், உங்கள் சபையிலே இருக்கிற பொழுது உங்களை பார்த்து வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உள்ளத்தை புரட்டுறவனே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, நாங்கள் வழி தவறி தடுமாறி போயிடுவோங்கிற ஒரு வகையான சலனமா கேட்குறாங்க சஹாபாக்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலூபுல் இபாத் பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், அந்த அடியார்களுடைய உள்ளங்கள் அந்த ரஹ்மானுடைய விரல்களில் 2 விரலுக்கு இடையில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா பிமாஷா, விரும்பியவாறு திருப்பி கொண்டு இருக்கிறான். எப்ப எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பானே தெரியாது. எனவே நான் கேட்கிறேன், இறைவா, நீ எப்படி புரட்டினாலும் சரி, என்னுடைய உள்ளம் உன் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக, உனக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த இடத்திலே அடியார்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விவரிக்கிறார்கள். இது ரஹ்மானுடைய விரல்களில் 2 விரலுக்கு இடையில இருக்கின்றது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இறைவனுக்கு உருவமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வர்ணனை தேவையா? அப்ப இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்கிறது, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, முகம் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. நாளை மறுமையிலே ஓ ஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான் என்றால் வருவான், வரத்தான் போகிறான். நல்லடியார்களை பார்க்கத்தான் போகிறான், சொர்க்கவாசிகளோடு பேசத்தான் போகிறான். நரகவாசிகளை பார்க்காமல் திரையிடப்பட்டவாறு ஒதுங்கத்தான் போகிறான், அவர்களை ஒதுக்கத்தான் போகிறான். இது இஸ்லாத்தின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தௌஹீத் ஜமாத் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறது என்றால், நாங்கள் சொந்த கற்பனையை இறக்கி வைக்கவில்லை, இறை தூதர் வழியிலே இறை தூதர் உலகத்திற்கு சொன்னதைத்தான் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.